பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நாளை முதல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வரிச்சலுகை, அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் அறிவிப்புகள் இடம்பெறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் விவசாயிகள், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் மத்திய பட்ஜெட் அறிவிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதா? 5 மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களை கவரும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது.